அவர் தொகுதி பங்கீடுல அவருக்கான எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறாததுனால அந்த ஆதங்கத்துல அவர் வெளியில வந்ததா ஒரு பார்வை இருக்கு. இல்ல, அரசியலில் அதையும் நம்ம பார்க்கணும்ல. இன்னைக்கு இப்போ அது என்னன்னா, காலத்தினுடைய சூழல், யாருக்கு தொகுதியை வழங்குறது அப்படிங்கிறது அது பற்றியெல்லாம் யோசிச்சா இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை வலிமை உள்ள சமூகத்தில் பிறந்தவர் அண்ணன் வேல்முருகன். பல்வேறு அரசியல் களங்களை கண்டவர். தன்னிச்சையாகவே போட்டியிட்டு அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர். அவர் கூடுதலாக வாய்ப்புகளை கேட்பது என்பது ஒன்றும் பெரிய தவறில்லை. அதிகாரத்துக்கு போகணும், இந்த நிலத்திற்கான, இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்து தரணுங்கிற ஒரு இலக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய போராளி, ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர், சமூக கோடுகளை கடந்து தமிழின ஊர்மைக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய வலிமைக்கான ஒரு எண்ணிக்கை அவர் கேட்கறதுல ஒன்றும் தவறில்லை. அப்படி கேட்கிற போது அங்கே கிடைக்காத போது அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதையும் நம்ம தவறாக பார்க்க முடியாது. அண்ணன் வேல்முருகனுடைய சமூக பின்புலம் என்ன, அவருடைய வலிமை என்ன, அவர் கடந்து வந்த அரசியல் பாதைகள் என்ன, இதையெல்லாம் பார்த்து அவருடைய தனக்கான வலிமைக்கேற்ற ஒரு இடங்களை கோருவது என்பது அரசியல். அதை எப்படி பிழையா பார்க்க முடியும்? இப்பவும் அவரை அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே கோரிக்கை தான் அங்கேயும் வைக்கிறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை ஏற்றால் உங்களோடு நாங்கள் கூட்டணிக்கு. அதிமுக கூட்டணியில நீங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவரு என்ன சொன்னாருன்னா, நாங்க சந்திக்கணும்னு கேட்டிருக்கேன், ஏன்னா அவர் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார? வேல்முருகன் அவர்கள் நாங்க தேவைப்பட்டா அதிமுகவையும் அணுகுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவரு நாங்க அணுகுவோம் தான் இவர் சொல்லியிருக்காரு. இல்ல, அதிமுக தான் அணுகிக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை நிலவரமா? உண்மை.